ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே ஆதார சக்தியே சபரீஷா என்ற தலைப்பிலே சுவாமி ஐயப்பனின் ஆதார சக்தி ஸ்தலங்கள் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம், வாருங்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கும் ஆதார சக்கரம் விசுத்தி சக்கரம். இச்சக்கரம் தொண்டை பகுதியில் அமைந்துள்ளது. குரல், இசை, சங்கீதம், ஜபம் முதலியவை இங்கிருந்தே தோன்றுகிறது. எருமேலியில் பேட்டைத்துள்ளல், அபர்ண சங்கீதம் போன்ற பக்தி நிகழ்வுகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது மணிமாலா நதிக்கரையில் அமைந்துள்ளது. எருமேலிக்கு சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டுக்கு வில் அம்புடன் புறப்பட்ட ஐயப்பனிடம் தேவர்கள் தாங்கள் அரக்கி மகிழ்ச்சியால் அனுபவித்து வரும் துன்பங்களை கூறி முறையிட்டனர். உடனடியாக ஐயப்பன் அங்கு சென்று மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களின் துயரை போக்கினார். அவர் மகிழ்ச்சியை வதம் செய்த இடத்தில்தான் எருமேலி சுவாமி ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு இவரை வழிபட நம் துன்பங்கள் அனைத்தும் விலகும். அடுத்து ஆறாவதாக வரும் சக்கரம் ஆக்ஞா சக்கரம். இது புருவங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதனை மூன்றாவது கண் என்பர். ஞானம், ஆன்மீக சிந்தனை உருவாகும் இடமாக இது கருதப்படுகிறது. சபரிமலை நீயே கடவுள் என்ற ஞானத்தை வழங்கி உண்மையை ஐயப்பன் உணர வைக்கிறார். இங்கு நாம் சாஸ்தாவை அர்ச்சாவதார மூர்த்தியாக தரிசிக்கிறோம். பூதநாத சதானந்த சர்வபூததயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ. பிரகிருஷ்டபாபநாசாய பிரகிருஷ்டபலசித்தயே பிரதக்ஷிணம் கரோமீஷ பிரசீத சபரீஸ்வர. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.